ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹனி சிட்டு. ஒரு புளிப்பு ஒரு காரம் இதெல்லாம் சேர்த்து ஒரு சட்னி செஞ்சு சாப்பிட்டோன்னா நம்ம சாப்பிட்றத விட எக்ஸ்ட்ராவே ஒரு தோசை ஒரு இட்லி சேர்த்து சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு டேஸ்டியான ஒரு சட்னி ரெசிபி என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு 2 மாங்காய் எடுத்திருக்கேன். சரி, அந்த யூஸ் பண்ணிக்கிட்டது ஒரு மாங்காய் தான். ஃபஸ்ட்டு 2 மாங்காய் எடுத்துட்டேன். இதை தோலெல்லாம் சீவிட்டு நல்லா கழுவிட்டு இது போல் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போது ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து கட் பண்ண மாங்காய் பீசஸ் சேர்த்துக்கலாம். 4 பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய், கொஞ்சமாக கருவேப்பிலை, தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பேஸ்ட்டு போல் அரைச்சி எடுத்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ தாளிப்பு தான். ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஒரு சின்ன கடாய் சூடானதும் 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய், 1 டீஸ்பூன் கடுகு உளுத்தப்பருப்பு கலந்தது, ஒரு பட்டை காஞ்ச மிளகாய் அதை 2ஆக உடச்சி போட்டிருக்கேன், கொஞ்சமாக கருவேப்பிலை பொரிஞ்சதும் ஒரு பிஞ்சு பெருங்காயத்தூள். இது நல்லா பொரிஞ்சதும் இதை அப்படியே எடுத்து நம்ம ஏற்கனவே சட்னி ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அதை சேர்த்துட வேண்டியதான். சேர்த்து அப்படி லைட்டாக பெரட்டி விட்ருங்க. இது பார்க்குறதுக்கு மட்டும் சூப்பராக இல்லை, டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும், எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தேவைப்பட்டால் கூட நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.